இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாத கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம். ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன், சூரியன், சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் பயிற்சி ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்கிராதித்ய யோகம் உருவாகுது, கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி புத பகவான் மிதுனத்திற்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஆனி மாதம் ஆரம்பமாகுது. ஜூன் 29ஆம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் நினச்சதை நினச்சபடி செஞ்சு முடிப்பாங்க. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரகம் இருக்குது. உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதும் குரு பார்வைப்படும் இடங்களால் உங்களின் கடந்த கால சில தொய்வுகள் மேலும் அதெல்லாம் ஓரளவுக்கு சீராகி வருது ஃப்ரெண்ட்ஸ். அஷ்டம சனியால் சில தொல்லைகள் இருந்துச்சு. காரியத்தடை குருவால் மேன்மை அடைஞ்சு வளம் பெறும் மாதம். உங்களின் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோட பார்வை இருக்குது. அந்த உங்கள் ராசியை பார்க்குது. பிரச்சனைகளுடன் போயிட்டு இருந்த தொழில் சற்று மேன்மை பெறும், வளர்ச்சி திரும்பும். குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் ஓரளவு சரியாகும். உங்களின் உயர்கல்விக்காக நீங்கள் இருந்த தடையெல்லாம் நீக்க பெறுவீங்க. அரசியலில் உங்களை ஏளனம் செஞ்சவங்க மீண்டும் உறவாட வருவாங்க. இழந்த சில உரிமைகளை நீங்கள் மீட்டெடுப்பீங்க. கலைத்துறையினராக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க. வரவுக்குள் செலவுகளை குறைச்சிக்கிருவீங்க. எதற்கும் யாரையும் முழுவதும் நம்பாமல் கண்காணிப்புடன் விழிப்புடனும் இருப்பீங்க. உரிய நேரத்தில் உங்களின் கவனம் செயலில் செஞ்சு பலவித சிக்கல்களிலிருந்து மீள்வீங்க. உங்களின் தேவைக்கேற்ப பணவரவு இருக்கும். உடல் நலனில் அக்கறை கொள்வது நன்மையை தரும். சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு 26/6/2024 புதன் அதிகாலை 4:12 மணி முதல் 28/6/2024 வெள்ளி மாலை 6:44 மணி வரை. அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட திசைகள் வடக்கு, வடமேற்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, திங்கள், வியாழன். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவருக்கு நீங்கள் 3 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, சுப்பிரமணியருக்கு செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு வந்து சேரும். கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஜூன் மாதம் கடின உழைப்புக்கு நல்ல பலனை தரும். உங்கள் தொழில் வளர்ச்சியை உறுதிப்படுத்த நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் செய்யணும். சனியின் எதிர்மறை விளைவுகளை குறைச்சி உங்கள் தொழில் மற்றும் நிதிநிலையை உயர்த்தவும் செய்யணும். உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி பெறலாம். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவோம். தெற்கு திசை சாதகமாக இருக்குது. நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு பேரையும் புகழையும் கொண்டு வருது. உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்குது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னோர்களின் ஆசையும் உங்களின் வளர்ச்சியையும் உறுதி செய்யும். நீங்கள் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்யலாம். இது உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு அதிசயங்களை செய்யுது. நீங்கள் உயர்நிலை பதவிகளுக்கு பதவி உயர்வு பெறலாம். இந்த நேர்மறையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறைகளை ஈடு செய்யும். உங்கள் மேலதிகாரிகளும் நல்ல விருப்பங்களும் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இழப்புக்களை தடுப்பாங்க. உங்களை சுற்றி உள்ளவர்கள் சுமூகமான உறவை பேணுவாங்க. இது உங்களுக்கு மன அமைதியை தருது. உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடனான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கலாம். உங்கள் வருமானத்தை மேம்படுத்த பல வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மற்றும் இளைய சகோதர சகோதரிகளின் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த வாய்ப்பு இருக்குது. இது போன்ற செயல்களில் மூத்த சகோதரர்களின் ஆதரவும் கிடைக்குது. பிள்ளைகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை தேடித்தரும்.
நீங்கள் உங்கள் கடன்களை திருப்பி செலுத்தலாம். மேலும் உங்கள் உடல்நலம் மற்றும் சட்ட சிக்கல்களும் இப்போ சமாளிக்க முடியுது. அன்புக்குரியவர்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆதரவாக இருப்பாங்க. கூட்டாண்மைகளை தவிர்த்துருங்க, ஏன்னா அது பார்த்திங்கன்னா திடீர் வீழ்ச்சிக்கு வழிவகுத்துருது. பார்வதி தேவியை தவறாமல் வழிபாடு செய்யணும். இந்த மாதத்தில் உங்கள் துணை அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் சிரமங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை சமாளிக்க உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களால் சில பிரச்சனைகள் வருது. அது பிரிவினையே ஏற்படுத்துது. திடீர் பிரிவினை உங்களை ஒரு புதிய இடத்திற்கு மாற்ற தூண்டுது. ஒற்றையர்களுக்கு காதல் அறிவிப்புகளை வெளியிட நேரம் சரியில்லை. உங்கள் அன்பானவர் உங்கள் முன்மொழிவை நிராகரிப்பார். அதனால் பொறுமையாக இருக்கணும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். மேலும் நட்பு உறவுகளை பேணலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடனான பிரச்சனைகளை சமாளிக்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மேலும் நீண்ட இடைவேளைக்கு பின்னாடி உங்கள் துணையுடன் நீங்கள் மீண்டும் இணையலாம். உங்கள் கூட்டாளிகளுடனான சட்ட மோதல்கள் இப்போ தீர்க்கப்படலாம். துர்காதேவியை வழிபடுறது உங்களுக்கு உறவை மேம்படுத்த உதவும். திருமண நல்லிணக்கத்திற்காக தெய்வீக நுட்பம் செவ்வாய் பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதத்தில் பல கிரகங்கள் நிதி வளர்ச்சிக்கு சிறப்பாக உங்களுக்கு உதவுது. உங்கள் சேமிப்பையும் செல்வத்தையும் அதிகரிக்க இந்த மாதத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் பல ஆதாரங்களில் இருந்து பணம் பெறலாம். இது கடன்கள் மற்றும் சட்ட மற்றும் மருத்துவ செலவுகள் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க உதவுது. பணத்தை மிச்சப்படுத்தவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் சரியான திட்டத்தை வரையலாம். குடும்ப விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு செலவுகள் கூடுது. உங்கள் தரம் மற்றும் பிற குடும்ப பெரியவர்களின் உடல்நிலை கவலையை ஏற்படுத்துது. பெரிய மருத்துவ செலவுகளும் வழிவகுக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு கனவு கண்ட இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்வீங்க. இது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கான அல்லது நண்பர்களுக்கான கடன் கொடுக்க வேண்டி வருது. சிவபெருமான வழிபடுறதுனால பொருளாதார வளர்ச்சி கூடுது. நிதிநிலையை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான சாதகமான தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் சொந்த ஊரிலிருந்து தொலைதூர இடங்களுக்கெல்லாம் போவீங்க. இது உங்கள் வளர்ச்சிக்கு நல்லது. தெற்கு திசை உங்கள் செயல்பாடுகளில் வெற்றியை ஏற்படுத்தி தருது. முன்னேற்றத்திற்கும் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்தில் இருந்தீங்கன்னா வரம்புகளை பேணணும் அல்லது அது சிக்கல்களை ஏற்படுத்துது. வணிகம் செஞ்சீங்கன்னா முதலீடு செய்யலாம். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இது வளர்ச்சியை கொண்டுட்டு வந்து சேர்க்கும் இந்த ஜூன் மாதத்தில். மேலும் உங்கள் இலக்குகளை அடையவும் உதவும். புதிய இடங்களில் கிளைகளை தொடங்குறதன் மூலம் நல்ல வருமானத்தை பெறலாம். இருந்தாலும் உங்கள் சொந்த ஊரில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். அதனால் உங்கள் சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகளில் அதிகமாக கவனம் செலுத்தணும். இது குறைந்த லாபத்தையும் தொழில் வளர்ச்சி சிரமங்களையும் தருது. லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்படாமல் தடுக்கலாம். உங்கள் தொழிலை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் நீங்கள் வீனஸுக்கு பூஜை செய்யணும். தலை, மூளை மற்றும் வயிற்றுடன் தொடர்புடைய உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு ஜூன் மாதம் சாதகமாக இருக்குது. வழக்கமான பரிசோதனையை மேற்கொள்ளணும். மருத்துவர் ஏதாவது சொன்னால் அந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றணும். போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சில குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் நீங்கள் உங்கள் தாய் அல்லது தாய் மற்றும் தாயை சார்ந்த இருப்பவங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் மனநல பிரச்சனைகள் கூட ஏற்படுது. நீங்கள் உஷாராக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் வியாழ பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதம் உயர்கல்வி படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் கலந்து வெற்றியும் பெறுவீங்க. கல்வி நிறுவனத்திடம் இருந்து நீங்கள் விருதுகளை பெறலாம். இருந்தாலும் பள்ளி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். உங்கள் பணிகளை முடிப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். இது உங்கள் படிப்பை எதிர்மறையாக பாதிக்கும். இருந்தாலும் இந்த அர்ப்பணிப்புகளை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் மேம்பட அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் ஹயக்ரீவ பகவானுக்கு பூஜை செய்யணும். மேலும்
கடகராசிக்கான நல்ல தேதிகள் 1, 2, 5, 6, 12, 13, 14, 17, 18, 19, 20, 21, 28 மற்றும் 29. கடகராசிக்கு சாதகமற்ற தேதிகள் 7, 8, 9, 10, 11, 22, 23 மற்றும் 26, 27. கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் முற்பாதியை விட பிற்பகுதி ரொம்ப சிறப்பு. பணியிடத்தில் உங்களை எதிரிகளிடம் கவனமாக பாதுகாத்துக்கிறணும். அற்ப விஷயங்களுக்காக வாக்குவாதத்தில் ஈடுபடுறத தவிர்த்துருங்க. மாதத்தின் 2வது வாரத்தில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான திட்டங்களை தீட்டுவீங்க. வியாபாரம் செஞ்சிங்கன்னா சாதகமான காலமாக இருக்கும். பண முதலீடு செய்வதற்கு முன்னாடி நலம் விரும்புகிறேன் அப்படின்னு ஆலோசனை பெற்றுக்கிறணும். உங்கள் நலத்தை நீங்கள் பார்த்துக்கிறங்க. நீதிமன்றம் தொடர்பான விஷயத்தில் பேசி தீர்த்துக்கிறணும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். பிறரின் மூலம் ஆதரவு கிடைக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. காதலிப்பவர்களுக்கு திருமணத்திற்கான ஒப்புதல் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பவர்களுக்கான ஜூன் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.